டே சின்சானு, ஒரு வழியா நம்ம வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்டா. இப்ப வீட்டுக்கு போவோம்ல, போய் கேம் விளையாடலாம். புதுசா ரோப்ளெக்ஸ்ல ஏதாவது கேம பார்த்தனா சொல்டா. பிராங்க்லின், புதுசா நிறைய கேம் வந்திருக்குப்பா. க்ரோ ஏ கேண்டி அப்படின்ற ஒரு கேம் வந்திருக்கு. எது க்ரோ ஏ கேண்டியா? நம்ம க்ரோ ஏ ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் விளையாண்டோம்ல, அதே மாதிரி இருக்குமா? பிராங்க்லினா, அதே மாதிரி தான்ப்பா இருக்கும். ஆக்சுவலா அதுல ஃப்ரூட் வெஜிடபிள்லாம் நம்ம மரம் வச்சு வளர்த்தோம்ல, அந்த மாதிரி கேண்டி பார்ஸ் எல்லாம் இதுல வளர்ப்போம். லாலிபப்ப வளர்ப்போம். அந்த மாதிரி பெரிய பெரிய சாக்லேட் எல்லாம் நம்ம வளர்க்குற மாதிரி அது எல்லாத்தையும் அங்க ஒரு நபர் இருப்பாரு, அவர்கிட்ட நம்ம விற்கணும். அதே மாதிரி விதெல்லாம் வாங்குறதுக்காக ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல போய் விதெல்லாம் நம்ம வாங்குவோம்ப்பா. பார்த்து ஓட்டுப்பா, ஏன்பா இஷ்டத்துக்கு இடிச்சிட்டு இருக்க? பார்த்து ஓட்டுறேன்டா, நீ கேம பத்தி மேற்கொண்டு சொல்லு. அதான் சொன்னலப்பா, எல்லா விதமான சாக்லேட்டையும் நம்ம மரம் மூலியமா ரெடி பண்ணலாம். அந்த சாக்லேட் எல்லாம் ஒரு அண்ணன் கிட்ட போய் விற்கணும், நமக்கு காசு கிடைக்கும்பா. அதுதான் கேமு. சூப்பரா இருந்ததுப்பா. நீ சொல்றது கேட்கும் போதே நல்லா இருக்குடா. நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போய் அந்த கேமை போட்டு ஜாலியா விளையாடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். க்ரோ ஏ கேண்டி கார்டன் அப்படின்ற கேம் தான் விளையாட போறோம். அதாவது சாக்லேட் தோட்டத்தை நம்ம வைக்க போறோம் மக்களே. இது பாருங்க, இவன் நிறைய சாக்லேட் எல்லாம் பண்ணிருக்கான் பாத்தீங்களா? அது பாருங்க, இங்க நிறைய சாக்லேட் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நம்ம பழங்கள்லாம் போடுறோம் பாத்தீங்களா? பழங்கள் போட்டிருப்போம், காய்கறிகள் போட்டிருப்போம். அந்த மாதிரி இந்த வாட்டி சாக்லேட் நம்ம வைக்க போறோம். பாருங்க, இதுதான் எனக்கு ஒதுக்கி இருக்க இடம். இதுதான் என்னோட இடம். பாருங்க, சின்சான் போட்டிருக்கா. இந்த இடத்துல நான் விவசாயம் எல்லாம் பண்ணிக்கலாம். சாக்லேட் செடி மாதிரி பொருள் விற்கிறாங்க, விதெல்லாம் விற்கிறாங்க. இல்லைங்க, விதைய வாங்குறதுக்காக போக சொல்றாங்க. எங்க போக சொல்றாங்க? இங்கதான் விதைய வாங்கிக்கலாமா? நம்ம கிட்ட இப்படிக்கு எவ்வளவு டாலர் இருக்கு தெரியல, நம்ம பார்ப்போம். பை சீட்ஸ் கொடுத்தா லாலிபப் சீட் $10 $10 நம்ம கிட்ட இருக்கு மக்களே. வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, வாங்கிட்டோம். முதல்ல லாலிபப் செடி தான் நம்மளால வாங்க முடியும். போக போக ஒவ்வொரு சாக்லேட்டா நம்ம வாங்கிக்கலாம். முதல்ல இதை போட்டுருவோமா? இதை கையில எடுத்தாச்சு. இருந்த ஒரு இடத்துல போடலாம். நம்ம கார்டன் வந்துட்டோம். என்ன கார்டன்ல இருந்து கார்டன் நம்ம கார்டனுக்கு தானே வந்திருக்கோம். ரைட். எங்க போறது? இப்ப கையில இருக்கு. எங்க இப்ப இதை போறது எப்படி? செலக்ட் சீட் அண்ட் கிளிக் ஆன் த லேண்ட். ஓகே ரைட். இப்ப போட்டுட்டோம் மக்களே. கொஞ்ச நேரத்துல அது ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம கிட்ட இப்ப எவ்வளவு டாலர் இருக்குன்னு எங்க பாக்குறது? $20 தான் இருக்குங்க நம்ம கிட்ட. காட்டுறாங்க பாருங்க, $20 தான் இருக்கு. வேற அப்ப லாலிபப் இன்னும் 2 வாங்க முடியும்னு நினைக்கிறேன். இருங்க, அண்ணன் கிட்ட போய் பேசுவோம். அதாவது லாலிபப்பு, ஆமா லாலிபப் இன்னும் 2 வாங்க முடியுங்க. இன்னும் 2 வாங்கிடலாம். ஓகே, இப்ப என்கிட்ட காசெல்லாம் காலி. இதுக்கப்புறம் அந்த லாலிபப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை வித்து தான் நான் வேற சீடு வாங்க முடியும். ஓகே, முதல்ல இதை நம்ம வச்சிருக்கோம்ல, இதை போடுவோம். இதை கையில எடுத்துட்டு போடணும். திரும்பி இதை கையில எடுத்துட்டு போடணும். இருங்க, கையில எடுத்துட்டு எப்படி போடணும்? இப்ப 3 லாலிபப் ரெடி ஆகுது. ஐயோ, இப்பயே கலெக்ட் பண்ணக்கூடாதுங்க. இன்னும் கொஞ்சம் வளர விடலாம். வளர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதுக்குள்ள நம்ம மத்தவங்க இடத்த பார்ப்போம் மக்களே. மத்தவங்க என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம அதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி ஆசை வரும். ஓகேவா? இருங்க. எப்பா ஒருத்தன் பாருங்க, எவ்வளவு சாக்லேட் வச்சிருக்கான் பாருங்க. எப்பா, இந்த மாதிரி ஒரு இடம் நிஜத்துல இருந்தா செம்மையா இருக்காது. எல்லாத்தையும் சாப்பிடலாங்க. இவங்க இடத்துல இருந்து நம்ம தூக்க முடியுமா? இல்லங்க, உங்க கார்டன்ல இருந்து தான் நீங்க தூக்க முடியும்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா ரோப்ளெக்ஸ் காயின் தந்தா நாங்க தூக்க விடுறோம்னு சொல்றாங்க. என்ன மறைஞ்சிருச்சுங்க எல்லா பொருளும்? என்ன திடீர்னு எல்லா பொருளும் மறைஞ்சிருச்சு? ஓ, வேற ஒருத்தங்க கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி விளையாண்டவன் கேம் விட்டு போயிட்டான் போலங்க. இது பாருங்க, ஜெம்ஸ் தானே இது? எங்க இதெல்லாம் ஜெம்ஸ் தாங்க, செம்மையா இருக்குங்க. சார், நம்ம இதெல்லாம் பார்க்கதான் முடியும். ஏன்னா நம்மளாம் இவ்வளவு பொருளாம் இதே பாருங்க. நம்ம இதே மாதிரி ஒரு லாலிபப் தாங்க நம்ம போட்டிருக்கோம். இவனுங்களாம் எவ்வளவு சாக்லேட் போட்டிருக்காங்க பாருங்க. எப்ப பார்க்கவே எச்சு ஊருங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. சரி, இவனுங்க இடத்தையே பார்த்தா நம்ம இடத்த எப்ப பாக்குறது? நம்ம இடத்த போய் பார்ப்போம் மக்களே. எங்க நம்ம இடம் காணும்? நம்ம இடங்க, நம்ம கார்டனுக்கே போயிடலாம். அது டக்குன்னு வந்துட்டேன் பாத்தீங்கன்னா. நம்ம கார்டனுக்கு ஒரு லாலிபப் பெருசா வந்துருச்சு. ஒப்பா 120 விற்கலாம்னு நினைக்கிறாங்க. இதை இருங்க, எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த லாலிபப்பையும் எடுத்துக்கலாம், இந்த லாலிபப்பையும் எடுத்துக்கலாம். மொத்தம் இதை நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் போல. இருங்க, நம்ம போய் விற்போம். எங்க செல் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதை வந்துட்டோம் பாத்தீங்களா? செல் பண்ற இடத்துல போயிட்டு எங்க கிட்ட இதை விற்கணும்னு சொல்லணும். டாக்கன் கொடுத்து ஐ வாண்ட் டு செல் திஸ் ஹவு மச். ஓ, எல்லாத்தையும் விற்கிறதுக்கு இதுதாங்க. $90 கிடைச்சா இப்ப திரும்பி வாங்குற நபர் கிட்ட வந்துடலாம். இவர் தானே வாங்குற நம்பர். இவர் வாங்குற நபர் கிட்ட என்ன சீட் இருக்கு? எங்க எப்ப பாரு அதே அந்த லாலிபப் சீடியே சொல்றாங்க. மற்ற சீடை நமக்கு வேணுங்க. இந்த சுகர் பீன் இருக்குங்க. ஓகே, $50 ஒன்று வாங்கிட்டேன். மற்றதெல்லாம் நம்மளால வாங்க முடியாதுங்க. கேண்டி வேணா வாங்கலாம். கேண்டி ஒரு 2 வாங்குறேங்க. லாலிபப் போட்டு பார்த்துட்டோம். இப்ப வேற 2 வாங்கியிருக்காங்க. இருங்க, நம்ம இடத்துல போய் போடலாம். என்ன கம்ப்ளீட் டாஸ்க் அண்ட் கெட். இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுங்க, வேற சிலது கிடைக்கும்ன்றாங்க. சரி, ஷோ மீ யுவர் டெய்லி குவெஸ்ட். ஓகே, பிளான்ட் சுகர், என்ஜாய் பிளான்டிங். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. நம்ம இடத்துல போய் வேலையை மட்டும் பார்ப்போம். ஓகே, இங்க வந்தாச்சா? சுகர் பீன்ஸ் வாங்கியிருக்கோம்ல, அதை இந்த இடத்துல போட்டு விட்டுருவோம். ரைட்டு. கேண்டியை இந்த இடத்துல போட்டுலாமாங்க? கேண்டியை இங்க போட்டுலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று கேண்டியை கையில் எடுத்துட்டு இங்க போட்டுலாம். 2 கேண்டி போட்டிருக்கேன், ஒரு சுகர் பீன்ஸ்னு ஒன்று போட்டிருக்கேன். பார்ப்போம், அது வளரட்டும். வளர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்றது? நம்ம வளர்ற வரைக்கும் இங்க என்னென்னலாம் இருக்குன்றத நம்ம கொஞ்சம் செக் பண்ணலாம். நம்ம கிட்ட காசு இல்லை வாங்குறதுக்கு, பட் செக் பண்ணலாம். நிறைய இருக்குல்ல. சுகர் பீன்ஸ் இருக்கு, சாக்லேட் இருக்குங்க. இதுதான் சாக்லேட். குக்கீஸ் கூட இருக்கு பாருங்க. அதாவது அந்த பிஸ்கெட்ல லைட்டா சாக்லேட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பிஸ்கெட். அதுக்கப்புறம் மஷ்ரூம் சாப்னு ஒன்று இருக்கு. எப்போ அதெல்லாம் செம்ம விலைங்க. அதுக்கப்புறம் மக்ரோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இருக்கு. பிளாக் லாலின்னு ஒன்று இருக்கு, கேண்டி கேன் ஒன்று இருக்கு, ஐஸ்கிரீம் கோன் ஒன்று இருக்கு. நிறைய இருக்குங்க. என்ன அதெல்லாம் நிறைய காசு தேவை. நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்கணும். சரி, இப்ப அது எவ்வளவு வளர்ந்துருக்கு பார்ப்போம். ஸ்பீடா வளருங்க, டக்குன்னு வளரும். பாருங்க, இருங்க.
வளர்ந்துருச்சா இந்த இந்த பீன் கொஞ்சம் வளர்ந்துருக்குங்க. கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் பண்ண அதான் எப்பா இது இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கும் பாருங்க. ஒரே வாட்டில லாலிபாப் ஒரே வாட்டில வந்துருச்சுல, லாலிபாப் ஒரே வாட்டில வந்துருச்சு. இப்ப இன்னொன்னு ஒரே வாட்டில வந்துருச்சு. பட் மத்ததெல்லாம் வந்து நம்ம பொறுமையா வச்சிருக்கலாம் போல. இருங்க வித்துடலாங்க. இப்ப கிடைச்சிருக்க எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல போய் வித்துடலாம். இங்க தானே வாங்குவாங்க. டாக் ஐ வாண்ட் எல்லா பொருளையும் வைக்கணும். $160 கிடைச்சிருக்குங்க. இந்த அண்ணன் கிட்ட ஏதாவது வாங்குவோமா? இந்த அண்ணன் கிட்ட $160 சாக்லேட்டுக்கு 400 தேவை. நம்ம இந்த சுகர் பீன்ஸ் வாங்கிக்கலாங்க கொஞ்சம். ஏன்னா சுகர் பீன்ஸ் நிறைய போட முடியுது. அதாவது எப்படின்னா அதை திரும்ப நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க சுகர் பீன் நம்ம எடுத்தோம். பட் இன்னும் அந்த காலியோட பாருங்க எத்தனை வாட்டினாலும் அதை எடுத்துக்கலாம். அதனால இதை போடுவோம். இந்த மாதிரி இதை போடுவோம். இந்த இடம் ஃபுல்லா போட்டு வச்சிருவோம். இங்க எடுத்துட்டு இங்க ஒன்று போடு. ரைட்டு. இங்க ஒன்று போடு. போட்டாச்சு. ஓகே. இப்போ எடுத்தாச்சா? இங்க ஒன்று போடு. ஓகே போட்டாச்சா? இங்க ஒன்று போடு. ஓகேங்க. இன்னும் போடலங்க. 3வது இதை மட்டும் போடல. போட்டாச்சு. இப்போ 3 போட்டாச்சு. இதை வச்சு என்ன பண்ணலாம்? தோண்டலாமா? இதை வச்சு என்ன பண்றதே தெரியல. கையில வச்சுப்பேன். சரி இது வேணாங்க. இது 3ல இருந்து காசு கிடைக்கும்ல, அதை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம். இதை முளைச்சிக்கிட்டே இருப்பாங்க. எடுத்துக்கிட்டேன். இன்னும் ஒன்று இருக்கு. ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். அதையும் அந்த ஒரு பீஸையும் எடுத்துக்கிட்டேன். வேற இதுக்கப்புறம் செடி வந்து நிறைய நமக்கு கிடைக்க போகுதுங்க. முதல்ல இதை வித்துடலாமா? பக்கத்துக்காரங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்குள்ள எப்போ அங்கே பாருங்க ஒரு மரம் இருக்கு. தென்னை மரம் மாதிரி ஒரு மரம் வச்சிருக்காங்க. தென்னை மரம் மாதிரி ஒரு மரம் இருக்கு பாருங்களேன். எப்பா அந்த மரத்துல கூட சாக்லேட் இருக்கும் போலுங்க. மரம் டாப்ல சாக்லேட் இருக்கு பாருங்க. ஒன்று கோன் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ரவுண்டா, அதுதான் சாக்லேட்டுங்க. இந்த இடத்தோட ஓனர் எங்க போனா? இந்த இடத்தோட ஓனர் போன வாட்டி வரும்போதும் இல்லை, இந்த வாட்டி வரும்போதும் இல்லை. இருக்காண்ணா இங்கதான். இதோங்க பொண்ணுங்க எவ்வளவு சாக்லேட் வச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் விற்கிறதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணும்? எவ்வளவுதாங்க விற்கும்? நம்மளுக்கு என்னடானா நம்ம வாங்குறதுக்கும் விற்கிறதுக்குமே கரெக்டா இருக்கு. அந்த கார்டனை நிரம்பவே விட முடியல பாருங்களேன். கார்டன் பாருங்க கொஞ்சோண்டு தான் நிரம்பி இருக்கு நம்மளுக்கு. இப்போ என்னங்க இவ்வளவு பெருசா முளைச்சிருக்கு. எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்ல ரேட்டு வித்துட்டு வந்துடலாம். இருங்க எடு எல்லாத்தையும் எடு. இங்க பாருங்க பெருசா ஒண்ணு இருக்கு பாருங்க. ஓகே இங்க எடு. இந்த வாட்டி செம்ம காசு கிடைக்கும்னு நினைக்கிற மக்கள். ஒரு $400 கிடைச்சா நல்லா இருக்கும். இப்போதைக்கு $10 தான் வச்சிருக்கேன். பார்ப்போம். இதெல்லாம் வித்தா ஒரு $400 கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும். என்னங்க நான் எடுக்கிற கேப்ல முளைச்சிட்டு இருக்கு பாருங்க. சூப்பருங்க. $303 கிடைக்கும்னு தோராயமா சொல்றாங்க போல. இருங்க பாப்போம். வித்து $3000 கிடைச்சா அவங்க சொல்றது கரெக்ட் தாங்க. அதாங்க $300 கிடைச்சிருக்கு பாருங்க. தோராயமா அவங்க 303ன்னாங்க. $300 கிடைச்சிருக்கு. இது வந்து பெட்டெல்லாம் வாங்குறதுங்க. இருங்க பெட்டுக்கான ஸ்நாக்ஸ் வாங்குறதா? என்கிட்ட முதல்ல பெட்டே இல்லையே. முதல்ல பெட்டு வாங்கிட்டு தான் ஸ்நாக்ஸ் வாங்கணும். சரி முதல்ல வேற ஏதாவது வாங்குவாங்க. சாக்லேட் வாங்க 400 தேவை. இப்போதைக்கு சாக்லேட்லாம் நம்மளால வாங்க முடியாதுங்க. இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் சேரும்ல, அதை வித்து நம்ம சாக்லேட் வாங்கிடலாம். கார்டனுக்கு போறதுன்னு. ஓகே இங்க போயிட்டு திரும்பி கலெக்ட் பண்ணுவோம். திரும்பி கலெக்ட் பண்ணியாச்சா? கலெக்ட் பண்ணு. ஓகே திரும்பி கலெக்ட் பண்ணி. அப்பா இது நல்ல பலன் தருதுங்க. அது ஒரு வாட்டி தான் செடி வாங்கி போட்டேன். ஆனா எவ்வளவு எடுக்க முடியுது பாருங்க. எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்பா செம்ம. நான் எடுக்கிற கேப்புக்குள்ள அடுத்து வர ஆரம்பிச்சிருதுங்க. பாத்தீங்களா? அது பாருங்க அங்க எடுத்து முடிச்சு இப்பதான் இந்த சைடு வந்தேன். அதுக்குள்ள அங்க வர ஆரம்பிச்சிருதுங்க. செம்மையா இது காசு தருது. நம்ம அந்த சாக்லேட் ஒண்ணு வாங்கி பார்க்கணுங்க. அதுக்காக தான் இப்ப காசை சேர்த்துட்டு இருக்கேன். இருங்க அந்த சாக்லேட் மட்டும் இதை வித்தா கண்டிப்பா சாக்லேட் வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். இருங்க இதை வித்து எல்லாத்தையும் வித்துனேன். ஓகே $599 இருக்கு. கண்டிப்பா இப்ப சாக்லேட் வாங்கிடலாம் மக்களே. சாக்லேட் எனக்கு வேணும். எனக்கு கண்டிப்பா இந்த வாட்டி சாக்லேட் வேணும். என்னங்க? ஓகே சாக்லேட்டு 400 வாங்கிட்டேன். ஒரு சாக்லேட்டு. அதே மாதிரி அந்த சுகர் பீன் வந்து இன்னும் 2 வாங்கிக்கலாங்க. 3 வாங்கிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு நிறைய பலன் தருது. அதனால வாங்கிக்கலாம். நம்ம இடத்துக்கு போய் இந்த சைடு எதுக்கு சும்மாவே இருக்கு, இந்த சைடும் ஒரு 3 இடம் போட்டு விடுவோம். இது பாருங்க இந்த சுகர் பீன் இங்க 3 இடத்துல போட்டு வைப்போம் மக்களே. என்ன நம்ம பின்னாடி ஒன்று வருது? என்னங்க இது? நம்ம பின்னாடி இடம் வந்துருக்கு. சரி இது முதல்ல போடும். அதுல பெட்டு மாதிரி போடுங்க. சரி இருங்க அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல சீடெல்லாம் நம்ம போட்டுருவோம். பெட்டுக்கு எதாவது ஃபீட் பண்ணுன்றாங்க. நம்ம என்னத்த ஃபீட் பண்றது? நமக்கு எதுவுமே இல்லையா? சரி வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரு கொஞ்ச நேரம் அது நம்ம பெட்டா மாறிடுச்சுங்க. ஓஹோ அவங்களே கேம்ல கொஞ்ச நேரத்துல ஒரு தடவை பெட்டு தருவாங்க போலங்க. இருங்க இந்த சீடெல்லாம் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பெட்டை நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் மக்களே. முதல்ல இந்த சாக்லேட் கிட்ட எங்க போறது? பக்கத்துல போடவா? சாக்லேட்டை கையில எடுத்தாச்சு போட்டாச்சு. இப்போ முதல்ல பறிக்க வேண்டியதெல்லாம் பறிச்சிடலாம். இந்த பெட்டுக்கு அந்த பெட்டுக்கு பொருள் வாங்குற மாதிரி இருந்தது பாத்தீங்களா? இதுதான் அந்த பெட்டுங்க. அதுக்கு சாப்பாடுலாம் வாங்கி தரணும் போல. இருங்க நம்ம முதல்ல இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வித்தரலாம். காசு கிடைக்கும். காசு கிடைச்சாதான் அதுக்கு ஏதாவது வாங்கி தர முடியும். முதல்ல காசெல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சா? அதுக்கு கேரட் வாங்கணுமா? ஓகே இங்கே வாங்கிக்கலாங்க. அது பாருங்க ஃபீட் பண்ணிட்டேன் பாருங்க. இப்ப சாப்பிட்டு பாருங்க. இதுல சாப்பிட்டு இருக்கு பாருங்க. அது என்ன எங்க இருக்குங்க அது? ஓகே நம்ம விற்கலாம் முதல்ல. அது பெட்டு என்ன? அது ஏதோ ஒரு டாக் மாதிரி இல்லை, ஏதோ வித்தியாசமா இருக்குங்க. அது பாருங்க அது ஏதோ வித்தியாசமா பூனைக்குட்டி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க நான் வித்துறேன். வித்து அதுக்கப்புறம் அதுக்கான ஃபுட்டெல்லாம் வாங்குறேன். முதல்ல இவங்க கிட்ட போய் பேசி எல்லாத்தையும் வித்தா $157 தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கேங்க. பெட்டு ஸ்நாக்ஸ் இருக்கு பாருங்க. இங்க ஏதாவது வாங்குவோம். ஓஹோ பெட்டுக்கானது இருக்கா? இந்த கேரட் $200. இப்போ பெட்டு போய் $200 என்னங்க இது அநியாயமா இருக்கு. இருங்க சரி வாங்கிட்டேன். ஆனா அது பெட்டுக்கு போச்சா? அந்த பெட்டுனா அது தண்ணி ஊத்த பொருள் போலங்க. தண்ணி ஊத்திட்டு இருக்குங்க அது போய். ஓஹோ புரியுதுங்க.
அது ஒரு பூனைக்குட்டி மாதிரி அதோட தலையில வச்சு தண்ணி ஊத்துது. நமக்கு அந்த பெட்டுக்கு நம்ம கொஞ்சம் இது போடுறதுனால அது நமக்கு நல்லா பயரெல்லாம் வர வைக்குதுங்க. சரி பயர் பாருங்க, சாக்லேட் எல்லாம் வர வைக்குது. எப்ப எவ்வளவு சாக்லேட் பண்ணுங்க வாட்டி நிறைய இருக்குங்க. எடி 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 நல்லா தண்ணி ஊத்துது பாருங்க செடிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் வாங்கி போட்டா கூட நமக்கு நல்லா விசுவாசமா வேலை பார்க்குதுங்க. ஓகே இந்த இடத்துல ஓகே சாக்லேட். எப்போ சாக்லேட் மரம் செம்மையா இருக்குங்க. எவ்வளவு சாக்லேட் வருங்க. என்ன இன்னும் படிக்கலாமே, படிக்கலாம் படிக்கலாம் படிக்கலாம். கலெக்ட். ஓகே இன்னும் அதை கலெக்ட் பண்ணு எப்பா கலெக்ட் பண்ணு. எப்பா எவ்வளவு புது பண்ணுங்க, மரம் பெருசா போயிட்டு இருக்குங்க. சரி நம்ம இதை எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் போல, அவ்வளவு எடுக்க முடியுது. இது நல்லா நம்ம இடத்த பாத்துக்கிடுங்க, தண்ணி எல்லாம் ஊற்றி சூப்பரா. இந்த பெட்டுக்கும் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் வரும்போது. சரியா இப்ப விக்கெட்டுக்கு போலாம் மக்களே. செம்மையா இருக்கு இந்த கேம். விளையாண்டவங்க இந்த கேம் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. சரியா அதே மாதிரி சின்சான பிடிச்சவங்க வீடியோக்கு இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க மக்களே. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக்கே போட மாட்டீங்க. ஓகே இப்ப போட்டு செல் $796 கிடைச்சிருச்சுங்க. இருங்க புதுசா ஏதாவது ஒன்று வாங்கலாமா? ஐயோ நம்ம இடத்துக்கு வந்துட்டுமா? இருங்க செல் பண்ற இடத்துக்கு போயிடலாம். சீல் வாங்குற இடத்துக்கு வந்துடலாம். சீல் வாங்குற இடத்துக்கு வந்துட்டு நம்ம மேல ஆப்ஷனை கொடுக்க முடியல. இருங்க கடைக்கிட்ட வந்துருச்சு. இதுல போயிட்டு சாக்லேட்டையும் வாங்கி பட்டாச்சு. குக்கீஸை வாங்கலாம் ஸ்டாக் இல்ல. குக்கீஸ் வாங்கலாம் ஸ்டாக் அண்ணங்கிட்ட இல்லைங்க. சரி நம்ம முதல்ல பெட்டுக்கான வாங்குவோம். இதுதானே பெட்டுக்கான ஸ்டோரே. இருங்க பெட்டுக்கான ஸ்டோருக்கு வந்தாச்சு. ஃபிஷ் பால்னு ஒண்ணு விற்கிது. அது எவ்வளவு சொல்றாங்க? 2000 சொல்றாங்க. அவ்வளவு காசு நம்ம கிட்ட இல்லையே. ஐயோ சரி நம்ம கேரட் இப்போதைக்கு நம்மளால கேரட் தான் வாங்கி வைக்க முடியும். 2 வாங்கி வச்சிருக்காங்க அது கேட்டா போறதுக்கு. ஓகேவா அதுக்கு நான் எப்படி தரது? அது ஸ்ட்ரெயிட்டா அதுக்கு தந்த கணக்கு நினைக்கிறேன். நம்ம வாங்கிட்டாலே அதுக்கு தந்த கணக்கு நினைக்கிறேங்க. அது பாட்டு வேலை பார்க்குறது நம்ம பெட்டு. அந்த செடி பாருங்க எவ்வளவு வளர்ந்துச்சு பாருங்க. அது பாருங்க எவ்வளவு சாக்லேட் எல்லாம் தூக்கிட்டு இருக்கு பாருங்க. பறிக்கலாமா எல்லா சாக்லேட்டையும்? இது பாருங்க எப்பா வந்துகிட்டே இருக்குங்க, வளர்ந்துகிட்டே இருக்குங்க. ஐயோப்பா கலெக்ட் பண்ணு, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். சாக்லேட் வர கலெக்ட் பண்ணிட்டேன் மக்களே. ஓகேவா இன்னும் எவ்வளவு எடுக்க முடியுமோ கலெக்ட் பண்ணிடலாம். எல்லாம் ஒரு சாக்லேட் விடக்கூடாது மக்களே. எல்லா சாக்லேட்டையும் எடுத்துடணும். எடி 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 இது பாருங்க நல்லா நமக்கு தந்துட்டே இருக்குங்க. இந்த சுகர் பீன் செடி நல்லா தந்துகிட்டே இருக்கு நமக்கு. எடி 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 எல்லாத்தையும் எடி எடு எடி எடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எடு 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 எடு. ஓகே மக்களே நிறைய எடுத்துட்டேன். இங்க எடுத்துருங்க. திரும்பி அதுக்குள்ள வளர்ந்துச்சு பாத்தீங்களா? எப்பா இதை வாங்கி போட்டா போதும் போலியே. செம்ம காசு பார்க்கலாம் மக்கள். இது பாருங்க. ஓ நம்ம நம்ம எடுக்கிறதே ஃபுல் ஆயிடுச்சு. நீங்க முதல்ல போய் வித்துட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. செல் பண்ற இடத்துக்கு போயிட்டு பேசி எல்லாத்தையும் வித்துடலாம். எப்பா $866 கிடைச்சிருக்கா? இதை வச்சு இந்த அண்ணன் கிட்ட ஏதாவது வாங்க முடியுமா? குக்கீஸ் வாங்கலாம். சூப்பருங்க குக்கீஸ் ஒன்று வாங்கிட்டேன். எஸ் குக்கீஸ் ஒன்று வாங்கிட்டேன். வேற என்ன வாங்குறது மக்களே? இப்போ குக்கீஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். நம்ம கார்டனுக்கு போயிடலாம். அது நம்ம கார்டனுக்கு வந்துட்டுமா? ஐயோ என்ன நம்ம கார்டன் இங்க இருக்குமா? இங்க போடலாமா குக்கீஸா? ஓகே முதல்ல கையில எடுத்துட்டு இங்க போடணும். இதுக்கப்புறம் குக்கீஸ்ல தான் செம்ம காசு நமக்கு கிடைக்க போகுது. இப்போ எல்லாத்தையும் விற்கிறதுக்கு எடுக்கலாம். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு மொத்தமா கலெக்ட் பண்றது ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். அது பாருங்க எத்தனை வாட்டி கிளிக் பண்றேன் பாருங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு. ஓகே அடுத்து இதை பாருங்க எவ்வளவு பெரிய சாக்லேட் பாருங்களா. இதை பார்த்தோன்னே சாக்லேட் ஞாபகம் வந்துருச்சுங்க சாப்பிடணுட்டு. சரி அவ்வளவு பெருசா இருக்கு. எவ்வளவு பெருசு பாருங்க. எப்பா மேல ஒண்ணு தொங்கிட்டு இருக்குங்க. அதை பறிக்கணும். எடுத்தாச்சு. வேற இது பாருங்க அதுக்குள்ள வந்துருச்சு. நம்ம அந்த குக்கீஸ் வாங்கணும் பாத்தீங்களா? அது ஆஃப்டர் ஈட்டிங் எனஃப் ஸ்டார்ட் ஒர்க்கிங். அது என்ன அது 2 இப்ப அதுக்கு வயசு 2 ஆயிடுச்சுங்க. ஃபீட் பண்ணலாமா? அதுக்கு நம்ம கிட்ட 2 இருக்கா? ஃபீட் பண்ணு. நாங்க 3 பீஸ் தந்துடலாம். நல்லா சாப்பிட்டு வேலை பாரு. ஐ எம் கோயிங் டு ஒர்க். நான் இப்ப ஃபுல் ஆயிட்டேன். இப்ப வேலை பார்க்க போறேன்னு சொல்றாரு. நடுவில் அது கேட்கும் போது நம்ம வாங்கி வச்சிருக்கிறத தரணும் போலங்க. வாங்கி வச்சது அது கேட்கும் போது நமக்கு காட்டுது. ஓகே மக்களே எனக்கு இப்ப புரியுது மக்களே. இவங்க எல்லாத்தையும் விற்கலாமா? இந்த கடைக்கு வந்து எல்லாத்தையும் வித்து விட்டுலாம். அடுத்து எல்லாத்தையும் வித்துமா $887 கிடைக்குது. அதுக்கு அடுத்து ஏதாவது வாங்கி தரணும். அடுத்து ஃபிஷ் பால் வாங்கி தரணும். அது எவ்வளவுன்னு பார்த்து வச்சுப்போம். 2000 இவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கிட்ட காசை கலெக்ட் பண்ணா $2000 வந்துடும். இப்ப பாருங்க அது நல்ல வேலை பார்த்து நம்மளோட இதெல்லாம் நல்லா வளர்க்குது. கலெக்ட் பண்ணலாம். குக்கீஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. பெரிய குக்கீஸ். இந்த சின்ன ஐட்டம்லாம் இது பண்ணிடலாம். வேற நம்ம பேக் ஃபுல் ஆயிடும். அது வேற அவங்க நீங்க ரொம்ப எடுத்தீங்கன்னா ஃபுல்லா எடுத்துன்னு சொல்றாங்க. அதனால பெரிய பொருளை முதல்ல தூக்கிடுவோம். இந்த சின்ன ஐட்டத்தெல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம். பெரிய பொருள்லாம் தூக்கிட்டேன். ஓகே எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ பேக் ஃபுல்லுன்னு காட்டும் பாருங்களேன். ஏன்னா நிறைய எடுத்துட்டேன். கலெக்ட் பண்ணிட்டேன். எப்போ இது வந்து எடுக்க வந்துட்டே இருக்குங்க. இந்த செடி வேஸ்டே ஆகாது போல. எப்போ நல்லா பழம் தருதுங்க. இன்னொன்று குக்கீஸே வந்துச்சு பாருங்க. இன்னொன்று குக்கியும் எடுத்துடலாம். ரைட்டு. இன்னும் பேக் ஃபுல்லா ஆகலன்னு காட்டுது. இன்னும் இவ்வளோ எடுத்து வச்சிருக்கோம். பேக் ஃபுல்லுன்னு காட்டல. சரி நம்மளே போய் விற்கிறதுக்கு போயிடலாம். விற்கிறதுக்கு வந்துட்டோம். எல்லாத்தையும் வித்தா $899. இன்னும் ஒரு $300 இருந்தா அதுக்கு அந்த ஃபிஷ் பால்ஸ் வாங்கிடலாங்க. அதை வாங்கி போட்டா இன்னும் நல்லா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பெட்டு பாருங்க. இருங்க இன்னும் கலெக்ட் பண்ணலாமா? அதை வாங்கி போட்டேன். ஏன்னா இப்போதைக்கு நான் கேரட் மாதிரி ஏதோ வாங்கி தந்துட்டு இருக்கேன் அதுக்கு. ஓகேவா அந்த பெட்டுக்கு நான் கேரட் மாதிரி வாங்கி தந்துட்டு இருக்கேன். ஃபிஷ் பால்னு ஒன்று இருக்கு. அதை வாங்கி தந்தா இன்னுமே அது தீவிரமா வேலை பார்ப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஐயோ எங்க எடு. ஓகே எடுத்தாச்சு. அடுத்து எடுத்தாச்சு. சூப்பர். வேற இங்க ஒரு குக்கீஸ் வந்துருச்சு. எடுக்கணும். ஓகே இங்க இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். இங்க எல்லாத்தையும் எடு.
எடு 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 எல்லாத்தையும் எடுத்துச்சா. இப்போ நம்ம அதை செல் பண்ற கடைக்கு வந்துட்டு செல் பண்ணா எப்பா $2000 மேல கிடைச்சிருச்சா, அந்த பெட்டுக்கு முதல்ல அதை வாங்கி வச்சிடலாங்க. பெட்டு நல்லா வேலை பார்க்குது. இதுங்க ஃபிஷ் பால்ஸ் எவ்வளோ 2000 நான் வாங்கி வச்சிட்டேங்க. அது பசிக்குதுன்னு கேட்கும்ல, அப்போ இதை தந்தா செம்மையா சர்ப்ரைஸ் ஆயிடும். ஓகே, இப்போ பை சீட்ஸ். வேற என்ன வாங்குவோம்? இந்த குக்கீஸ் 800 குக்கீஸ் வேணாம். இன்னும் பீனை நிறைய இடத்துல போட்டுலாமா? சுகர் பீன் நல்லா நமக்கு பலன் தருதுல, சுகர் பீனை நிறைய வாங்கிப்போங்க. ஓகே, சுகர் பீன் நிறைய வாங்கிட்டேன். நம்ம இடத்துல 7 வாங்கியிருக்காங்க இந்த வாட்டி சுகர் பீனை. இன்னும் நிறைய இடத்துல போட்டு விட்டுருவோம். இப்பா இது யாரும் தானே, என் இடமே சூப்பரா மாறி வச்சு பாருங்க. இங்கெல்லாம் சுகர் பீனை போட்டுருவோம் மக்களே. போடு, அடுத்து இங்க போடு, அடுத்து இங்க போடு, எல்லா இடத்துலயும் போட்டு விட்டுற வேண்டியதான். அது பாருங்க, இப்பதான் போட்டோம், அதுக்குள்ள தண்ணி ஊற்றுறதுக்கு வந்துச்சு பாருங்களா. பொறுப்பா இப்படிதாங்க வேலை பார்க்கணும். என்ன சொல்றீங்க? ஐயோ, சீட் ஷாப் அங்க புது ஸ்டாக்லாம் வந்திருக்காங்க. அந்த கடையில புது ஸ்டாக்லாம் வந்திருக்காங்க. இருங்க, இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்து வாங்குவோம். இது பசிக்குதுன்னு இன்னும் கேட்கல. அது கேட்கும் போது நம்ம போடலாம் மக்களே. ஓகேவா? அது கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம தர வேணாம். ஓகே, கலெக்ட் பண்ணிக்கலாமா? இங்கே கலெக்ட் பண்ண முடியுதா? அந்த மரத்துல நிறைய இருக்குங்க. இருங்க, மரத்துல இருக்கிறத போய் எடுத்துட்டு வந்து மரத்துல இருக்கிறாங்க. ஐயோ, கொஞ்சம் தள்ளி இருக்குமா? ஓகே, அடுத்து அங்க. ஐயோ, எடி 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 எல்லாத்தையும் எடு. எவ்வளோ சாக்லேட் இருக்குதுங்க, செம்ம சாக்லேட்டுங்க. எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். ரைட்டு, அடுத்து அது பசிக்குதுன்னு கேட்குதுங்க. இருங்க இருங்க, பசிக்குதுன்னு கேட்குறா. இல்லை அது இன்னும் தண்ணி தாங்க ஊற்றிட்டு இருக்கு. அது பசிக்குதுன்னு கேட்கும் போது நம்ம தரலானே. அது வரைக்கும் எல்லாத்தையும் எடுக்கலாம். எடு எடு எடு, எவ்வளோ இருக்கு பாருங்க. இப்போ அங்க வேற நிறைய பீனை போட்டிருக்கேன். அது வேற நமக்கு நிறைய வளர்ந்துட்டே இருக்கும். அது பாருங்க, அந்த சைடு போட்டிருக்கேன் பாருங்க. அங்கே எவ்வளோ வந்துருச்சு பாருங்க. அதுக்குள்ள எப்பா இந்த பீனு தாங்க இஷ்டத்துக்கு ஸ்பீடா வந்துட்டே இருக்குங்க. அது பாருங்க. உங்க பேக் ஃபுல் ஆயிடுச்சு, நீங்க கடைக்கு போங்கன்னு சொல்றாங்க. நம்ம விற்கிறதுக்கு வந்துடலாம். இப்ப பேசி எல்லாத்தையும் விடுது. $1000 தான் கிடைச்சிருக்கா. சரி, அண்ணன் கிட்ட வேற என்ன வாங்கலாம்? அந்த குக்கீஸ் இன்னொன்று வாங்கிடலாமா? சரி, சாக்லேட் 2 வாங்கிடலாங்க. சாக்லேட் மரம் ஏற்கனவே 2 மரம் வச்சு, 1 மரம் வச்சிருக்கோம்ல, இப்ப 2 புது மரம் வாங்கியிருக்கேன். இருங்க, அது இன்னும் டயர்ட் ஆகாம தண்ணி ஊற்றிட்டு இருக்காது. இந்த மாதிரி மரம் தாங்க இன்னும் 2 வாங்கியிருக்கேன். இதை எடுத்து இங்க போட்டு விட்டணும். ரைட்டு, இதை எடுத்து இங்க போட்டு விட்டணும். அவ்வளவுதான், 2 மரத்தையும் போட்டுட்டேன்னா வேற இது என்ன இன்னும் ஃபுட்டே கேட்கல. ஆச்சரியமா இருக்கு. சரி, அதை கேட்கும் போது தரலாம். கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு. அது கொஞ்சம் டைம் ஆக பெருசா வருமா என்னன்னு தெரியல. சரி, கொஞ்ச நேரம் அதை சில சமயம் விட்டும் பார்க்கலாங்க. ஆஃப்டர் ஈட்டிங்கன்னா பாருங்க, இது வந்து நம்ம கிட்ட இப்ப ஃபுட்டு கேட்டு வருது பாருங்க. பாருங்க வந்துருச்சு பாருங்க. ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா? இப்போ இதை ஃபீட் பண்ணா செம்ம சந்தோஷமாயிடுவாங்க. ஓகே, இன்னும் 10 சொல்லுங்க. ஆஃப்டர் ஈட்டிங் என்ன ஸ்டார்ட் ஒர்க்கிங். வேலையை பாரு. ஐயோ, அதுக்கு 10 போடுங்க. அது ஐயோ, இந்த ஷாப்புக்கு போய் ஏதாவது வாங்கி தரணும் அதுக்கு. ஐயோ, என்னது கேரட் தான் வாங்கி தர முடியும். வேற என்ன பண்றது? கேரட்டுக்கு தான் இப்ப காசு இருக்கு. கேரட்டை வாங்கி தந்துருக்கலாங்க. இந்தா சாப்பிடு, கேரட்டை சாப்பிடு. உனக்கு காசுலாம் வாங்கி. இன்னும் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆஃப்டர் ஈட்டிங் ஏன்னா ஸ்டார்ட் ஒர்க்கிங்னு சொன்னாலும் அது வேலை பார்க்க போக மாட்டேங்குது. நம்ம கூடிய இருக்குங்க. அப்ப இன்னும் அதுக்கு பசி அடங்கல போல. இருங்க, நம்ம இன்னும் வித்தி ஏதாவது அதுக்கு வாங்கி தந்துடலாம். அப்பதான் அது நார்மல் நிலைக்கு வரும். பசி வந்தா நீயா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது அதுவா இருக்காது, வேலை பார்க்காது. நமக்கு அது வேலை பார்த்தாதான் நல்லா செடியில நிறைய சாக்லேட் கிடைக்கும். அதனால அதுக்கு வேண்டியதை வாங்கி தந்துதான் ஆகணும். இருங்க, இப்ப கடைக்கு போயிட்டு இவங்க கிட்ட எல்லாத்தையும் வித்து எவ்வளவு கிடைக்குது? $954 கிடைக்குதா? இருக்கு, அந்த காசுல வாங்கி தர வேண்டியதான். உனக்கு கேரட் எல்லாம் ப்ரோ, நீ கேரட் தான் உனக்கு வாங்கி தர முடியும். இருங்க, கேரட்டை வாங்கி தந்துடலாம். இந்தா சாப்பிடு போ. மூணு தந்தாதாங்க இது வேலை பார்க்க போகுது பாருங்க. 3 பொருள் தரணும். 3 பொருள் தந்தாதான் இவர் வேலை பார்க்க போவாரு. ஓகே, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாமா? கலெக்ட் பண்றேன். எப்பா எவ்வளவு பெரிய சாக்லேட் பண்ண மக்களே, செம்மையா இருக்குல்ல. இருங்க, அப்படியே இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு. இந்த சைடு வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு, இந்த சைடு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு, எல்லா மரத்தையும் கலெக்ட் பண்ணு. அடுத்து இங்க இருக்க செடிக்கெல்லாம் போய் கலெக்ட் பண்ணலாமா? கலெக்ட் பண்ணு. பேக் ஃபுல்லாகிற வரைக்கும் கலெக்ட் பண்ணு. பேக் ஃபுல்லாகிற இது நம்ம கிட்ட வேலை பார்க்கறேன்னு காட்டுறதுக்காகவே நம்ம எங்கெல்லாம் இது பண்றோமோ அங்கேயே வந்து தண்ணி ஊற்றுவாரு. நம்ம கிட்ட வேலை பார்க்கறேன்றதை காட்டுவாரான் இவரு. நம்புறேன்டா உன்னை வேலை பார்க்கறேன்ட்டு இருக்கடா இப்படி காமிச்சிட்டு இருக்கேன் என்கிட்ட. சரி, இங்க குக்கீஸ் வந்துருச்சு. ஓகே மக்களே, இப்ப விற்கிறதுக்கு போயிடலாமா? வித்தா எவ்வளவு கிடைக்கும்? ஓகே, $2000 இருக்கு. இப்ப வேற ஏதாவது சீப்பை நம்ம ஃபியூச்சர்ல வாங்குறதுக்காக பார்த்து வச்சிடலாம். என்ன இது மஷ்ரூம் இருக்குங்க. 1300 தான். மஷ்ரூம் வாங்கிட்டேன் மக்களே. சரி, நம்ம இடத்துக்கு போய் போட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மஷ்ரூம் வாங்காம இருந்தேன், இப்ப மஷ்ரூமும் வாங்கிட்டேன். ஐயோ, என் இடத்துல எங்க போடுறது மஷ்ரூமை? இங்க போட்டுடலாமா? இங்க போட்டாச்சு. கையில எடுத்து இங்க போட்டா மஷ்ரூமும் வர ஆரம்பிச்சிடும். இந்த பெட்டு பாருங்க, நல்லா வேலை பார்க்குதா? கலெக்ட் பண்ணலாமா? கலெக்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணி திரும்பி விற்கலாம். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் எடு. அந்த ஷாப்ல புதுசா கொஞ்சம் பொருள்லாம் வந்திருக்காங்க. சரி, நம்ம எல்லாத்தையும் எடுத்து விற்கிறதுக்கு போயிட்டு வந்ததையும் பார்ப்போம். எடு எல்லாத்தையும் எடு. ஒரு சாக்லேட் விடாத. ஓகே, மரத்துல இருந்து கொஞ்சம் பறிச்சிட வேண்டியதான். மரத்துல வந்து எல்லாத்தையும் பறி. இந்த இடத்துக்கு எல்லாத்தையும் பறி. இந்த இடத்துக்கு எல்லாத்தையும் பறி. ஓகே, பறிச்சாச்சு. இந்த செடியில இருந்து எல்லாத்தையும் எடு. ஐயோ, பேக் ஃபுல் ஆயிடுச்சா? நம்ம கடைக்கு போயிடலாம். கடைக்கு வந்தாச்சா மக்களே? இப்ப
வித்தா எப்பா $2000 வந்துச்சா, $2000 வந்துச்சு. இது பாருங்க எல்லாரும் பெட்டு இது எவ்வளவு வளர்ந்துச்சு பாருங்களேன். என் பெட்டை விட இது ரொம்ப பெருசா இருக்குங்க. என் பெட்டு சின்ன பெட்டு. இப்ப என் பெட்டுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 3 வயசு அங்க பாருங்க போட்டுருக்காங்க. 3 வயசு ஆகுது. பரவாயில்ல. சரி, இந்த செடி எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? இந்த செடி இன்னும் வரலங்க. மஷ்ரூம் செடி இன்னும் வரது லேட் ஆகும் போல. நம்ம படிக்கலாம். கலெக்ட் பண்ணு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு எல்லாத்தையும் கலெக்ட். எங்க கலெக்ட் பண்ணு. ஓகேங்க, இங்கெல்லாம் போய் கலெக்ட் பண்ணிடலாமா? கலெக்ட் பண்ணு. இப்போ பேக் ஃபுல்லுன்னு காமிச்சிடும். கொஞ்ச நேரத்தில் இன்னும் பேக் ஃபுல்லுன்னு காமிச்சிடும். எரி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். வேற இங்கே திரும்பி சாக்லேட் வந்துச்சு பாருங்க. அதுக்குள்ள வந்துருங்க. நம்ம எடுக்கிற கேப்புக்குள்ள இன்னொன்று சாக்லேட் வந்துருது. செம்மல்ல. எரி எல்லாத்தையும் பேக் ஃபுல்லுன்னு வருதா? பேக்கை கூட இன்னும் அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, பேக் ஃபுல்லாகிடுச்சு மக்களே. நம்ம கடைக்கு போய் வித்துட்டு வந்துடலாம். இது எல்லாத்தையும் வித்து சம்மங்க. இப்போ $3300 வச்சிருக்கேன். இதை வச்சு அண்ணன் கிட்ட புதுசாக ஏதாவது வாங்கலாமா? அது பாருங்க, டாக் நெட்டுன்னு ஒன்று இருக்கு. இது வாங்கிடலாங்க. 2500 சொல்றாரு. வாங்கிட வேண்டிதான். வாங்கிட்டேங்க. இதை போய் நம்ம தோட்டத்தில் போட்ட வேண்டியதான் மக்களே. இருங்க, நம்ம தோட்டத்தில் போய் போடலாம். எந்த இடத்துல போடலாம்? மஷ்ரூம் செடி ஒன்று வச்சோம்ல, அதுக்கு பக்கத்தில் போடலாம். என்னங்க மஷ்ரூம் இப்போதான் இவ்வளோண்டு வந்திருக்கு. சரி, இங்கே போட்டுடலாமா? ரைட்டு. அதை கையில் எடுத்து இங்கே போட்டணும். போயிட்டோம் மக்களே. அது இதுக்கப்புறம் தான் வரும். மஷ்ரூமை எடுத்துட்டேன். மஷ்ரூம் என்ன விலைக்கு வாங்கிக்கிறாங்கன்னு செக் பண்ணலாமா? இப்போ கடைக்கு போயிட்டு இவங்க கிட்ட பேசி வித்தா எவ்வளோ? எப்பா 1800 போயிருக்குங்க. அவ்வளோண்டு மஷ்ரூம் ரொம்ப நேரம் வந்தாலும் $1800 போயிருக்கேன் மக்களே. செம்ம. இது என்ன இன்னும் பசிக்குதுன்னு சொல்லவே இல்லை. ஆச்சரியமா இருக்கு. இது ஆகுனா பசிக்குதுன்னு வந்து நிக்குமே. இப்ப பசிக்குதுன்னு இன்னும் வரல. எங்க மஷ்ரூம் ஒரு வாட்டி தான் போல வந்துடுங்க. ஒரு வாட்டி போட்டேன், எடுத்துட்டேன். மஷ்ரூமோட கடை முடிஞ்சிருச்சுங்க. இது தண்ணி ஊத்துட்டு இதுவும் வருது பாருங்க. அடுத்து ஒன்று வாங்க நல்லா டாக் நட்டுன்னு. அது வளர ஆரம்பிக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சமா. மக்களே, இந்த கேம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருந்ததுல. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம் மக்களே. இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.